இரட்டை இலை சின்னம் நிச்சயம் எங்கள் அணிக்கே கிடைக்கும் என்று சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அணியின் வேட்பாளராக போட்டியிடும் மதுசூதனன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். ஆர்கே நகர் தொகுதியின் ஓபிஎஸ் அணியினுடைய ஆர்கே நகர் வேட்பாளராக இருக்கும் மதுசூதனன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இன்றைக்கு இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தீர்ப்பு வழங்க இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு தான் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் புரட்சி தலைவர் காலம் தொட்டு, புரட்சி தலைவி காலம் தொட்டு, அதோடு மட்டுமில்லை அண்ணா காலத்திலும் இந்த இயக்கத்திற்காக உழைத்தவன் தான். பின்னால் அம்மா தர்ம யுத்தத்தை துவக்கிய நேரத்தில் அம்மா எம்ஜிஆர் மறைந்திருக்க பிறகு அம்மாவுக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பின்னால் நின்றவன். அதனால்தான் அம்மா 2015 வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது எனக்கு தான் மாற்று வேட்பாளராக அறிவித்தார். 2016 அம்மா போட்டியிடுகின்ற பொழுது நான் தான் மாற்று வேட்பாளர். அதோடு மட்டுமில்லை, 2016 அம்மா வெற்றி பெற்ற பிறகு என்னை தான் வெற்றி படிவத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று ஆணையிட்ட தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா. அதோடு மட்டுமில்லை, இந்த மக்களுக்கு பல்வேறு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்கள் நீங்கள் வேண்டுமென்றால் பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து கேளுங்கள். மக்களை எல்லாம் வாரத்திற்கு ஒருமுறை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டவன் நான். இப்போ இந்த இரட்டை இலை சின்னம் அவங்க சொல்கிறாங்க, சசிகலா தரப்பு சொல்லப்படுதாங்க, எங்களுக்கு 1900 பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் முறையிட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படி கையெழுத்து வாங்கினார் என்றதெல்லாம் பின்னால் வரும், பொறுத்திருந்து பாருங்கள். ஆனால் கட்சி என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது எந்த எம்எல்ஏவும் இல்லை, எந்த பொதுக்குழு உறுப்பினர் இல்லை. அதற்கு பின்னால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொதுச் செயலாளர், உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பொதுச் செயலாளர் என்று கூறினார். ஓபிஎஸ் பின்னால் லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறார். விரலூட்டு எண்ணக்கூடியவர்களை மிரட்டி திரட்டி பதவி போகிவிடும் என்று கையெழுத்து வாங்குகிறவர்கள் எத்தனை காலம்தான் ஏமாற்ற முடியும்? இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இரட்டை இலை சின்னம்ன்றது மிகவும் மக்களினுடைய எதிர்பார்ப்பு மிக்க சின்னமாக அது பார்க்கப்படுது. அந்த சின்னம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? காரணம், பொதுச் செயலாளர் இல்லாத பட்சத்தில் அவைத்தலைவருக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. அவைத்தலைவரே இங்கே போட்டியிடுகிற காரணத்தினால் உறுதியாக எனக்கு கிடைக்கும் என்ற திடமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.